சிவில் சப்ளை செய்தி. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு கணினி பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கை. வணக்கம். சிவில் சப்ளை செய்தி யூடியூப் சேனலின் இன்றைய சிறப்புச் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கிடங்குகளில் கடந்த 17 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் 300க்கும் மேற்பட்ட கணினி பணியாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் பணி நிரந்தர கோரிக்கை தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. கணினி மேற்பார்வையாளர்கள், கணினி கணக்காளர்கள் மற்றும் கணினி இயக்குநர்களாக பணியாற்றி வரும் இந்த ஊழியர்கள் உயர்கல்வி தகுதி பெற்றவர்களாக இருந்தாலும் மிகக் குறைந்த ஊதியத்தில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளின் செயல்பாடுகளை டிஜிட்டல் முறையில் கண்காணித்து அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கு இவர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். கிடங்குகளில் இருந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விவரங்களை POS இயந்திரங்களுக்கு அனுப்புவது, ஒதுக்கீட்டு விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்வது, SCM மற்றும் ETPC இணையதளங்களில் தரவுகளை பதிவேற்றுவது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் இக்கணினி பணியாளர்களே மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்களுக்கான சத்துணவுத் திட்டம், காலை உணவுத் திட்டம், அம்மா உணவகம் உள்ளிட்ட முக்கிய அரசு திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் தடையின்றி சென்றடைவதிலும், பொங்கல் சிறப்புத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்கள் சரியான நேரத்தில் மக்களிடம் சேர்வதிலும் இவர்களின் பங்களிப்பு அளப்பரியது. இதற்கிடையில் புதிய சேமிப்பு மற்றும் PDS கிடங்குகள் உருவாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்கனவே ஒரு கிடங்கின் பணிகளை கவனித்து வந்த கணினி பணியாளர்களுக்கு கூடுதலாக 2 மற்றும் 3 கிடங்குகளின் பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வேலைப்பளு பல மடங்கு அதிகரித்துள்ளதுடன் மன அழுத்தமும் உடல் சோர்வும் அதிகரித்துள்ளதாக பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் CITU தெரிவித்துள்ளனர். வாராந்திர விடுமுறை என்ற ஒன்று இவர்களுக்கு நடைமுறையில் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. சனி, ஞாயிறு உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் நிலவுவதாகவும் பல நேரங்களில் 10 முதல் 12 மணி நேரம் வரை தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொரோனா பேரிடர் காலத்திலும் தங்களது உயிரை பொருட்படுத்தாமல் உணவுப் பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படாத வகையில் இந்த கணினி பணியாளர்கள் களத்தில் இருந்து பணியாற்றியதை யாரும் மறுக்க முடியாது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளைச் செய்து வந்தாலும் இவர்கள் நேரடியாக நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் ஊழியர்களாக இல்லாமல் எல்காட் மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதனால் பல அடுக்கு கமிஷன் பிடித்தங்களுக்குப் பிறகு மிகக் குறைந்த ஊதியமே இவர்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக கணினி இயக்குநர்களுக்கு அனைத்து பிடித்தங்களும் போக மாதம் சுமார் 11,873 ரூபாய் மட்டுமே நிகர சம்பளமாக கிடைப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் பல நேரங்களில் 1 முதல் 2 மாதங்கள் வரை தாமதமாக வழங்கப்படுவதால் குடும்பச் செலவுகள், வாடகை, மருத்துவச் செலவுகள் மற்றும் குழந்தைகளின் கல்வி செலவுகளை சமாளிக்க முடியாமல் பலர் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். இந்த 300க்கும் மேற்பட்ட கணினி பணியாளர்களில் பெரும்பாலோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் கணவனை இழந்த பெண்கள், குடும்பத்தின் ஒரே ஆதாரமாக உள்ள பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்கள் பலர் பணியாற்றி வருகின்றனர். மேலும் கழகத்தின் பல புதிய கிடங்குகள் மக்கள் நடமாட்டம் குறைந்த ஒதுக்குப்புற பகுதிகளில் அமைந்துள்ளன. அங்கு செல்வதற்கு போதுமான சாலை வசதிகளோ பேருந்து உள்ளிட்ட பொதுப் போக்குவரத்து வசதிகளோ இல்லாத நிலை உள்ளது. இத்தகைய பாதுகாப்பற்ற சூழலிலும் பெண்கள் தினந்தோறும் நீண்ட தூரம் பயணம் செய்து பணியிடங்களை அடைந்து வருகின்றனர். குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் மற்றும் குடும்ப பொறுப்புகளை தனியாகச் சுமந்து வரும் பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக இந்த சிரமங்களையெல்லாம் கடந்து பணியாற்றி வருகின்றனர். 240 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொழில் நிறுவனங்களில் நிரந்தர அந்தஸ்து வழங்கும் சட்டம் கூறுகின்ற போதிலும் 17 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய இந்த கணினி பணியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது வேதனையளிக்கும் உண்மையாகும். தற்போது இவர்களில் பெரும்பாலோர் 40 முதல் 45 வயதை கடந்துவிட்டதால் வேறு அரசு பணிகளுக்கு செல்லவும் வாய்ப்புகள் குறைந்துள்ளன. எனவே இவர்களின் நீண்டகால சேவையையும் கொரோனா கால அர்ப்பணிப்பையும் தற்போதைய கடுமையான வேலைப்பளுவையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பதே பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் CITU முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மேலும் எல்காட் மற்றும் தனியார் ஒப்பந்த முறையை நீக்கி நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் நேரடியாகவும் உரிய காலத்திலும் ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 300க்கும் மேற்பட்ட கணினி பணியாளர்களின் வாழ்வாதாரத்தையும் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க தமிழக அரசு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது சிவில் சப்ளை செய்தி.
மேலும் பல தொழிலாளர் நலன் சார்ந்த செய்திகளுக்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.